நம்ம கூகுள் மேப் மூலம் ஜஸ்ட் உங்கள் கையில் மொபைல் இருந்தாவே போதும், உங்களுடைய நிலத்தினுடைய சர்வே எண் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிலத்தினுடைய பட்டா சிட்டா நம்பரு, உங்கள் நிலத்தினுடைய புலப்படும், உங்களுடைய வழிகாட்டி மதிப்பு, வில்லங்க சான்றிதழ், எல்லை விவரம், உங்க அருகில் உள்ள ரேஷன் கடை, காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மருத்துவமனை, ஊராட்சி மன்ற அலுவலகம், தீயணைப்பு நிலையம், இ சேவை மையம் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளிக்ல வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடியோங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் ஓடிபிக்கு வெரிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. உங்க கையில பட்டா நம்பரோ சிட்டா நம்பரோ இது போல வந்து பத்திரத்துல எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்க இடத்துக்கு மேல ஜஸ்ட் கூகுள் மேப்ல போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வெப்சைட்ல நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோங்க. சரியா? நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து வேற இடத்தினுடைய டீட்டெயில்ஸும் நீங்க பார்க்க முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன், நீங்க கோவையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஈரோடு, சேலம் இல்ல சென்னை இது போல இருக்கக்கூடிய இடத்தினுடைய அந்த சர்வே நம்பரையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது வீட்டினுடைய இடமா இருந்தாலும் சரி, இல்ல நிலமா இருந்தாலும் சரி, அரசாங்க நிலமா இருந்தாலும் சரி, இல்ல சாலையா இருந்தாலும் சரி, இது போல நம்ம கூகுள் மேப்ல அடங்கி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக்ல செக் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தான் இந்த வீடியோங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க, எல்லா டீட்டெயிலுமே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுக்காக எந்தவித கட்டணம்னு நீங்க வந்து பணம் கட்டணும் அப்படின்றது கிடையாது. 100% ஃப்ரீ தான். ஜஸ்ட் உங்க கையில மொபைல் இருந்தாவே போதும், நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய பட்டா சிட்டா ஈசி எல்லாமே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை வந்து அப்படியே லைவா வந்து ஷோ பண்ணுவாங்க, அதை நீங்க வந்து பார்த்துக்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல எப்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோஸ்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்னுடைய லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த வெப்சைட்டை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ண உடனே இது போல வந்து இன்டர்பேஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? இதுல இன்டர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லும் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். இது போல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறோம். சரியா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இங்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி இங்க கேட்டு இருக்கிற டீட்டெயில்ஸ், உங்க நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்க அப்பா பேர், சரி இந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க. இது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் தான். கொடுத்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துட்டு இந்த கேப்சா கரெக்டா கொடுங்க. தப்பா கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகாது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. பண்ணிட்ட பிறகு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தாங்க ஷோ ஆகும். சரியா? இந்த இன்டர்பேஸ்ல அதாவது இதனுடைய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, உங்க கையில வந்து சர்வே நம்பரே தேவையில்லை, பட்டா நம்பரும் தேவையில்லை. உங்க இடத்தினுடைய பட்டா சிட்டா ஈசி எல்லாம் ஒரே கிளிக்ல எல்லா வியூஸும் நம்ம வந்து பார்த்துக்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வெப்சைட் இது. சரியா? ஓகே, இந்த வெப்சைட்ல வந்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டீட்டெயில் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், சப்டிவிஷன் இது போல டீட்டெயில்ஸ் என்ன இருக்குன்றது இருக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தை ஜூம் பண்ணி காட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அப்படியே வந்து மென்ஷன் பண்ணி காட்டிடும். இந்த பிளஸ் சிம்பிள், ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட், இதுதாங்க இந்த கடைசி ஆப்ஷன். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். என்ன அப்படின்னா லொகேஷன். லொகேஷன்னா நீங்க எந்த இடத்தினுடைய சர்வே நம்பரோ, பட்டா எண்ணோ, ஈசியோ, அதனுடைய வரைபடமோ, எஃப்எம்பி மேப் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா போதுங்க, அந்த லொகேஷன் இங்க பாருங்க ஒரு கிளிக் பண்ணிட்டே இருக்கா, இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து கொண்டு போயிடும். சரி, கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நான் உங்களுக்கு லொகேஷனை கிளிக் பண்ணியும் அதை எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பாருங்க, இந்த சைட்ல 3 டாட் லைன் இருக்கும். 3 டாட் லைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேப்புங்க. மேப்னா சேட்டலைட் மேப். நமக்கு சேட்டலைட் மேப்ன்றதை செலக்ட் பண்ணாதான் நமக்கு கரெக்டா வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட பிளேஸ நம்ம பார்த்து அதனுடைய சர்வே எண் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேப்ல இதுவே போதும். சரி, மற்ற லேயர் இதெல்லாம் வந்து எதுவுமே நீங்க மாத்திக்க வேணாம், இதை அப்படியே விட்டுருங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது பக்கத்துல பாருங்க இந்த ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
இங்க தான் நீங்க வந்து கரெக்டா செலக்ட் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லொகேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஈஸியா பார்த்துடலாம். இல்ல நீங்க ஒரு இடத்த பார்க்கணும், ஆனா வேற இடத்த நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு திருவண்ணாமலையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்னையில் இருக்கிற இடத்த வந்து பார்க்கணும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற கோயம்புத்தூர், இது போல வேற இடத்தினுடைய ஒரு சர்வே நம்பர், அந்த இடத்த நீங்க கரெக்டா பார்க்கணும் அப்படின்னா அதுதான் நீங்க இங்க ஃபில்டர் பண்றது. சரியா? லொகேஷன்ல ஈஸியா எடுத்துடலாம், பட் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்க்கணும்னா ஃபில்டர் ஆப்ஷன், அந்த இடம் ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியாவா அப்படிங்கறத கரெக்டா கொடுக்கணும். ரூரல் ஏரியானா ரூரல் செலக்ட் பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். எல்லாமே கரெக்டா வந்துடும். சரியா? அடுத்து வந்து தாலுக்கா என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அடுத்து எந்த ஊர் வில்லேஜ் அப்படிங்கறத நீங்க இதை செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஜூம் ஆகுது பாருங்க. கரெக்டா அந்த இடத்த வந்து ஜூம் பண்ணி காட்டிடும், உங்க ஊரை வந்து கரெக்டா காட்டும். சரியா? ஓகே, கரெக்டா ஜூம் ஆகுதா? ஓகே, அடுத்து வந்து செலக்ட் சர்வே நம்பர் அப்படின்றத காட்டும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சர்வே நம்பர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வே நம்பரே காட்டிடும். சரியா? நான் எக்ஸாம்பிள் சர்வே நம்பரே கொடுக்குறேன், 116 அப்படின்ற கொடுத்த சப்டிவிஷன் நம்பர் அப்படின்றதை கிளிக் பண்றேன். சப்டிவிஷன் நம்பர் வர கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ 116 எந்த இடம் இருக்கு அப்படின்றத காட்டிச்சா? அழகா காட்டுதா அந்த பிளேஸ்ல. அடுத்த சப்டிவிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இருந்தா ஷோ ஆகும். சரி, இல்ல அப்படின்னா கரெக்டா வந்து ஷோ ஆகாது. இப்ப இந்த 116 அப்படிங்கிற நம்பரை நீங்க வில்லேஜ் இங்க செலக்ட் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேஸ்ல கொண்டு போயிட்டு சேர்த்துரும். சரியா? ஓகே, இது மேல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க 116 அப்படிங்கிற இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இவ்வளவு லேண்ட் இருக்குங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் கிளிக் பண்ண அவ்வளவுதான். சப்டிவிஷன் வந்து இங்க இல்ல, அதால கிளிக் பண்ண இங்க பாருங்க என்ன காட்டுதா? டீடைல்ஸ், ஊரு, தாலுக்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டிடியூட், லேண்டிடியூட், இந்த டீடைல்ஸ், சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே காட்டும். சரி, காட்டிட்ட பிறகு கீழே பாருங்க பட்டா அப்படின்றத காட்டுங்க. அதாவது நீங்க கிளிக் பண்ணிக்கிற அந்த இடத்தினுடைய பட்டா இருந்துச்சு அப்படின்னா ஷோ ஆகும், இல்ல அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டும். அதாவது கவர்மெண்ட் லேண்டு, புறம்போக்கு லேண்டு, ஒரு ஸ்ட்ரீட் மேல கிளிக் பண்ணாவோ, ஒரு சாலையின் மேல கிளிக் பண்ணாவோ, கவர்மெண்ட்டினுடைய இடத்த கிளிக் பண்ணாவோ உங்களுக்கு வந்து பட்டாலாம் காட்டாது. சரியா? இப்ப பட்டான்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் சரியா யாருடைய பேர்ல இருக்கு அதனுடைய பட்டா வந்து ஷோ பண்ணும். கொஞ்சம் லோடிங் ஆகும், ஒரு 20 செகண்ட் 10 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நம்ம வேற லொகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது லோடிங் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இதை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த லாஸ்ட் ஆப்ஷன் லொகேஷன் ஆப்ஷன் டைரக்டாவே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம், நான் எங்க இருக்கேன் அப்படின்றது காட்டுதான். இப்போ இந்த இடத்த வந்து கிளியரா நம்ம கிளிக் பண்ண ஜூம் பண்ணோம் அப்படின்னா காட்டிடும். நான் வந்து சாரி பிளஸ் மறுபடியும் பிளஸ் சிம்பிளே கிளிக் பண்ணோம்னா கரெக்டா காட்டுதுங்க. சரியா? இது இல்ல ரோட் ஓரத்தில் நம்ம வீடு இருக்கு, அதால இவ்வளவு தூரத்துல காட்டுது லொகேஷனை. சரியா? ஜூம் ஸ்டுடியோ இது வீட்டு பக்கத்திலே இருக்கு. பாரதி கிளினிக் இதெல்லாம் வீட்டு பக்கத்திலே இருக்கு. ஓகே, இது மேல கிளிக் பண்றேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே இது போல பேஜ் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டான்றதை கிளிக் பண்றேன். சூப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ போற நேரத்துல தான் வந்து சுத்திட்டு இருக்கு, சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாவே இருக்கு. இந்த வெப்சைட் ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4-5 வெப்சைட்னுடைய கனெக்டோட இருக்கும். சரி, அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இங்க சுத்திட்டு இருக்கு இல்லையா, இதுல வந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுல இருக்கிறத எக்ஸ்பிளைன் மட்டும் சொல்றேன். சரி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இடத்த நீங்க கிளிக் பண்றீங்க. இப்போ ஒரு லேண்டா இருக்கட்டும், சரி அங்க வந்து வீடா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அந்த இடத்த நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள், இந்த இடத்துல உங்க வீடு இருக்கு, உங்க சொத்து இருக்கு, உங்க லேண்ட் இருக்கு அப்படின்னா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சர்வே நம்பர் தெரியலன்னா கரெக்டா பாருங்க சர்வே நம்பர் ஷோ ஆயிடும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்க சர்வே நம்பர் ஷோ ஆயிடும். உங்க இடத்து மேல கிளிக் பண்ணா மட்டும் போதும், பக்கத்துல சப்டிவிஷன் நம்பர். உங்க இடத்தினுடைய சர்வே நம்பர் தெரியல, இல்ல இன்னொருத்தருடைய இடத்தினுடைய சர்வே நம்பர் அவங்க கிட்ட நம்ம போய் கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. கூகுள் மேப்ல போயிட்டு அவங்க இடத்து மேல கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டு சர்வே நம்பர், அவங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் உங்களுக்கு ஷோ ஆயிடும். நீங்க எதன் போய் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்போ வந்து இது போல வந்து நீங்க அந்த இடத்துல கிளிக் பண்ணாவே சர்வே நம்பர் வந்து ஷோ ஆயிடும், சப்டிவிஷன் நம்பரும் ஷோ ஆகும். கீழே வந்து உங்களுடைய லேட்டிடியூட் இது போல டீட்டெயில்ஸும் வந்து வந்துடும். கீழே பாருங்க பட்டா ஷோ ஆகும்,
எஃப்எம்பி தான் வரைபடம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய வரைபடம் ஷோ ஆகும். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த பக்கம் இருக்கு, அதாவது அட்சரேகைன்னு சொல்லுவாங்கல்ல அது. இது ஈசி வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில் அதை போடணும். இங்க அப்படி எல்லாம் கிடையாது. இது போல பவுண்டரிஸ், எல்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க லேண்டினுடைய எல்லைகள். இது போல ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சர்வர் பிஸியா இருக்கிறதால ஓபன் ஆகல, மற்றபடி சூப்பரா வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் கொடுத்தீங்கன்னா அது தேட ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து எஃப்எம்பி மேப் போட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்தினுடைய படம் சரி கீழே காட்டுது பாருங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து படம் காட்டும். அதை நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல டவுன்லோட் ஆப்ஷன் இது டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சரியா, பாருங்க அந்த படம், அந்த படத்தினுடைய ஸ்கெட்ச் மேப். சரியா, இப்போ நீங்க எந்த நம்பருக்கு கொடுத்துருக்கீங்களோ, இப்போ வந்து சர்வே நம்பர் இது ஃபுல்லாவே கொடுத்துருக்கிறதால ஃபுல்லா ஷோ ஆகுது. நீங்க சப்டிவிஷன் போட்டீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் ஷோ ஆகும். இப்போ 187 முழுக்க எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் கீழே வந்து ஷோ பண்ணிருக்கு. பாருங்க கீழே வந்து அது வந்து ஷோ பண்ணிருக்கு, கீழே பார்த்தா தெரியும் இந்த படம். சரி, கீழே அப்படியே அட்டாச்சோட வருது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஈஸி வந்து இது போல லோடிங் ஆச்சுனாவே டைம் எடுத்துக்குது. இது போல எஃப்எம்பி, ஈஸி, பட்டா இது போல விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்க லேண்டினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா, கரெக்டா லொகேஷன் போய் நில்லு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டா எந்த மாவட்டம், எந்த வட்டம், அண்ட் வந்து என்ன ஊரு, அடுத்து வந்து பார்த்தோன்னா அதனுடைய குடுக்க ஆட்டோமேட்டிக் இங்கே வந்து மேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. சரி, நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகும். அதுக்கான சர்வே நம்பர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நாகப்பட்டினம் அப்படின்னா அது கொடுத்தீங்க அப்படின்னா அது போல வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். அது போல வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரியா, சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து சப்டிவிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அழகா அந்த பிளேஸை கரெக்டா ஜூம் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சேர்த்துரும். நீங்க என்ன கொடுத்தீங்களோ அந்த இடத்த போய் சேர்க்கும். அதனால நம்ம இங்க இருந்தும் மற்ற இடத்த பார்க்கலாம், மற்ற இடத்துல இருந்து இங்கிருந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வந்து சர்வே நம்பர் தெரியினாலும் தெரிஞ்சுக்க முடியும். இதோ பாருங்க வந்துச்சுங்க, ஒருத்தருடைய பட்டா போட்டேன். சரி, யதார்த்தமா போட்டேன். சர்வே நம்பர் 26. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து காட்டிடுச்சு. சரியா, எஃப்எம்பி காட்டுது. அது இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா கொஞ்சம் லோட் ஆகி தான் வந்து நமக்கான டீட்டெயில்ஸை தேடி அது கண்டுபிடிச்சி கொடுக்கும். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா, சரிங்க. ஓகே, இந்த வெப்சைட்னுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோதாங்க. சரியா, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப்ஷன், இந்த லாஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, கரெக்டாக புள்ளி காட்டும், அந்த இடத்த தெரிஞ்சுக்கங்க. இல்லை வேற இடத்தினுடைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இதுக்கு போயிட்டு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேஸ்க்கு உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். சரியா, இதுதான் வந்து மெயினு. இப்போ வந்து கிராமமாக இருந்தால் கரெக்டாக செலக்ட் பண்ணுக்குங்க, தாலுக்கா கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க, இது போல் வில்லேஜ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. இது போல் பண்ணுறப்போ உங்களுக்கு சர்வே நம்பரும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணிகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், கரெக்டாக ஜூம் அடிக்குது பாருங்க. இந்த அதாவது இதான் சொல்ல ஆச்சரியமா இருக்கு பாருங்க. சரி, 3 கொடுத்துட்டேன். சரி, கரெக்டா அந்த இடத்த உங்களுக்கு இது போல வண்ணமயமாக காட்டும். அந்த இடத்த மேல ஒரு கிளிக்குங்க. சரி, இதுதான் பண்ண போறீங்க. இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணா அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்தினுடைய எந்த டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்காம இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம இருக்கும். ஒருவேளை வீடு இருக்கும், எல்லாமே இருக்கும், பட் அதனுடைய ப்ரூஃப் தெரியாது, ப்ரூஃப் இருக்காது, அதனுடைய சர்வே நம்பர் கூட தெரியாது இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இந்த ஈஸியா அந்த மேப்ல போயிட்டு நீங்க உங்களுடைய பட்டா, உங்க வரைபடம், இது போல எல்லா விவரத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். உங்க லேண்டினுடைய மேப்பு எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணலாம், எஃப்எம்பில இந்த வெப்சைட் மூலம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரியா, ஓகே. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு வீடியோ போய் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.